அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், மன்ஹா டோட்டல் ஹெர்பல் ஹேர் ஆயில் அருமை. உங்கள் முடி எல்லாம் கருமையாக மாற பொறுமையாக என்னுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு, இனி வாங்கி யூஸ் பண்ண போகிற வாடிக்கையாளர்களுக்கும் இந்த எண்ணெய் எப்படி தேய்ப்பது, எப்படி யூஸ் பண்ணுவது என்பதையும், நம் முடி வளர்ச்சியும் தூண்டுதல், முடி உதிர்வதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்பதையும் நாம் இந்த வீடியோவுக்குள் போய் பார்க்கலாம் வாங்க. முதலில் மன்ஹா ஹெர்பல் ஹேர் ஆயில் தேய்க்கும் முறை, இரண்டாவது தலைக்கு மசாஜ் செய்வது எப்படி, மூன்றாவது தலைமுடிக்கு சிக்கு எடுப்பது எப்படி, நான்காவது தலைமுடி பின்னலை எப்படி சரியாக போடுவது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க. புதிதாக நம்முடைய மன்ஹா ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும் முன் தலைக்கு குளித்து நன்கு முடியை காய வைத்து கொள்ளவும். அதன் பிறகு நீண்ட குழாய் கொண்ட இந்த மாதிரி மூடி போட்ட பாட்டிலை எடுத்துக்கொள்ளவும். பிறகு நம்முடைய ப்ராடக்டான மன்ஹா ஹெர்பல் ஹேர் ஆயிலை அதை ஃபுல் செய்து ஊற்றிக்கொள்ளவும். ஏனென்றால் இந்த குழாயின் மூலம் நம் மண்டைக்கு தேவையான எண்ணெய் படுமாறு நன்கு எண்ணெயை ஊற்ற முடியும். லேயராக பகுடு எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம மன்ஹா டோட்டல் ஹெர்பல் ஹேர் ஆயில் பாட்டில் அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கூர்மையாக கொண்ட மூடி உள்ள பாட்டிலை எடுத்து நம்ம மண்டை ஓட்டில் அந்த கூர்மை டச் ஆகிற மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணணும். இப்படியாக நம்ம என்ன செய்யணும், ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நம்ம முடி ஃபுல்லாக லேயராக எடுத்து தேய்க்கணும். அப்படியே மேலே தேய்க்கக்கூடாது. இப்படி லேயராக ஏன் எடுத்து தேய்க்கணும், அப்போ மண்டை ஓட்டில் நமக்கு இதோடைய ஆயில் டைரெக்டாக போய் நமக்கு போய் சேவ் ஆகும். அப்போ அதனால் என்ன ஆகும்னா, அந்த மண்டையோட எஃபெக்டில் குளிர்ச்சியோ நமக்கு அந்த மண்டை ஓட்டில் இறங்குறது தெரியும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, கழுத்தில் இருந்து இது மாதிரி அடி நுனி வரையும் நம்ம இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஹேர் ஆயிலை தேய்ச்சிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மசாஜ். அடுத்த ஸ்டெப்பு இது மாதிரி தலையில் ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது மசாஜ் போகணும். அந்த மசாஜ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 விரலையை நம்ம அடி தலைமுடி அடியில் நம்ம கொடுத்து மசாஜ் பண்ணணும். மேலேயும் கீழேயுமாக மெதுவாக இப்படியே கொடுக்கணும். பார்த்துங்க, இப்படி கொடுக்குறது கை சாஞ்சி இப்படி சாஞ்சி நிமிர்ந்த மாரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல் மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தா செகண்ட் மசாஜ் மேல் நோக்கி கொடுக்கணும். 10 விரலுடைய நுனியை மட்டும் நமக்கு பட்டால் போதும். நம்ம குடி உள்ளங்கை பட தேவையில்லை, நுனி மட்டும் செஞ்சு இப்படி மசாஜ் நீங்கள் லேயராக கொடுங்க. அப்படியே லேயராக கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா ஒரே இடத்துல கொடுக்காம மண்டை ஓட்டு ஃபுல்லாகவே லேயராக இதை கொடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்தது ரோலர் மசாஜ். இதை நம்ம சுருளாக கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்படி பார்த்தீங்களா, இப்படி சுருளாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் அது மாதிரி அடுத்த மசாஜ் ஸ்க்ரப் மசாஜ். இது பார்த்தீங்கன்னா சீப்பால் நீங்கள் என்ன செய்யுங்க, லேயராக எடுத்து நல்லா அந்த மண்டை ஓட்டை கொஞ்சம் கோரி விடுங்க. இதனால் ட்ராண்ட்ரப் இருந்தாலும் வெளியே வரும். ரெண்டாவது நமக்கு ஸ்கேல்பு ஹோல்ஸ் உங்களுக்கு ஹோல்ஸ் ஆகும். ஹோல்ஸ் ஆகும்போது நம்மளுடைய ஹேர் ஆயில் உள்ளே போய் நமக்கு ஹேர் க்ரோத் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது இந்த மசாஜ். அடுத்தது ஃபைனல் இந்த மசாஜ். இந்த மசாஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது நம்ம பாடி ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டியது. இவ்வளோ நேரம் செஞ்ச மசாஜுக்கு இது நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காகவும், நம்ம மண்டை ஓட்டு ரிலாக்ஸ் ஆகணும், பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவும் இந்த மசாஜ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்க இல்லையா, இந்த சைடில் 5 வரல, அந்த சைடு 5 வரல வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய மசாஜ். இப்படி எல்லா மசாஜும் நம்ம உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி மசாஜ் நம்ம இது கொடுக்குறதுனால என்ன ஆகுனா, நம்முடைய ஹேர் ஆயிலில் எந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இப்படி மசாஜ் கொடுக்குறதுனால நம்ம தலைக்கு நம்ம டைரெக்டாக குளிச்சுட்டு சீப் போடும்போது முடிங்க அங்கங்கே உங்களுக்கு கட்டாயி விழுந்துடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, சிக்கு எடுக்க அதிகமாக சிக்கு சீப்பில் படும்போது முடிச்சா உங்களுக்கு லாஸ்ட்டில் கீழே எண்டு வரும்போது முடிச்சோடு சேர்த்து அந்த சிக்கானது உங்கள் முடியை ஸ்பாயில் பண்ணும். இப்போ ஏகப்பட்டு குளிச்சுட்டு நம்ம டைரெக்டாக சீப்பு வச்சா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் குளித்த உடனே
உங்களுக்கு டைம் வந்து நீங்கள் வெளியே வட்டாக்க போகாத பட்சத்தில், உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, குளிச்ச பிறகு ஹேர் ஆயிலை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், மசாஜ் கொடுத்தது பண்ணிங்கன்னா முடி வந்து உங்கள் கைக்குள்ளே அடங்கிரும். இப்போ நீங்கள் குளித்து டைரெக்டாக பண்ணும்போது முடி உங்கள் கைக்குள்ளே இருக்காது. ஏன்னா குளித்த பிறகு முடி வந்து உதிரியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அந்த சீப்பில் படும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்தால் கூட மறுபடியும் சிக்கு வந்து காஞ்ச தலையில் விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதே வந்து ஏர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த 10 நிமிஷம் செட் ஆன பிறகு இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சீக்கு எடுக்கும்போது உங்களுக்கு முடி வந்து உடையிறது எல்லாமே கம்மியாகிடும். இப்போ பார்த்தீங்களா, ஹேர் ஆயில் நல்லா அப்ளை ஆகி செட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சீப்பை போடக்கூடாது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜெலாம் பண்ணி முடித்த பிறகு நம்ம கையால் தான் சிக்கு எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ கையால் இப்படி சிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்கு இருக்குது. அந்த இடத்துல சிக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிதானமாக கையை பாருங்கள், எப்படி கையை விரித்து விட்டு எடுக்கணும். அப்படியே வந்துட்டு அப்படி விரித்து எடுக்கும்போது கை வந்து அதுக்குள்ளே போய் அந்த விரலானது அந்த முடிச்சு அவுத்து என்ன செய்யும், உங்களுக்கு அந்த இடத்துல சிக்கு எடுத்து முடி ஒரு 10 முடி விழுற இடத்துல கூட 2 முடி 1 முடி கூட விழுறது கூட கஷ்டம். ஏன்னா அவ்வளோ லேசாக்கி கொடுக்குறோம். அந்த இது ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணதுனால நமக்கு அந்த இடத்துல சிக்கு இருக்காது. அதே வந்து எங்கே சிக்கு இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது முடி இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம கையில் தான் ஃபஸ்ட்டு சிக்கு எடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி ஃப்ரீ இல்லை மாதிரி இடத்துல சிக்கு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம மறுபடியும் எடுத்துக்குங்க. சரியா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிக்கில் வந்து அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் 10 வரலையும் கொண்டு இந்த சைடு அந்த சைடு கூட எடுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், இப்போ சிக்கு மாட்டிக்கிடுச்சுல, இது எப்படி எடுக்கணும் பாருங்கள். எடுத்துங்களா, எங்கே முடி மாட்டினாலும் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சிக்கு வந்து உதிரி ஆயிரும். எல்லா பக்கமே நீங்கள் கையில் தான் எடுக்கணும். எடுத்த ஒன்று சீப்பு போடக்கூடாது. சீப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியில் வந்து அதிகமான அளவு தான் முடி வரும். இதே கையில் எடுக்கும்போது முடி கம்மியாகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிக்கு மாட்டியிருக்கு பாருங்க. இதே நீங்கள் போடும்போது அது சீப்பில் போட அந்த சிக்கு அப்படியே முடிச்சோடு கீழே வந்து விழுந்துடும். இதே கையில் எடுக்கும்போது உதிரியாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல சிக்கு இருக்குது. பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிக்கை வந்துட்டு நம்ம சீப்பில் எடுக்கும்போது என்ன ஆகுறது பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் சிக்கு தெரியுதா. இப்போ வந்து சீப்பில் எடுக்கும்போது சிக்கு சீப்பில் எல்லாம் கையில் எடுத்து முடிச்ச பிறகு சீப்பு போடுறோம். சீப்பு போடும்போது சிக்கு கையில் எல்லாம் எடுத்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் சிக்கு கையில் மாட்டில் தெரிஞ்ச போது சீப்பு போடுறோம். சீப்பு போடும்போது நம்ம கீழ் நுனியிலேருந்து தான் நம்ம சீப்புங்களை சிக்கு எடுக்கணும். மேல் நுனியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா கீழே தான் சிக்குங்களா அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கீழே தான் சிக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அதை பார்த்தீங்களா, கீழ் நுனியிலேருந்து சிக்கு எடுத்துக்கிட்டே வரும். எடுத்துகிட்டு அப்புறம் கீழ் நோக்கி மேலே போகணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே மேல் நோக்கி கீழே வரும்போது மேலேருந்து அப்படியே முடிச்சு விழுந்து கீழே உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆயிரும். ஸோ வந்து எப்போவுமே கீழே முடி எப்படி இருக்குது அப்படின்னு கையில் சிக்கு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் சீப்பில் வந்து கீழ் முனியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்து மேல் நோக்கி போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு அடியில் கண்டிப்பாக சீப்பு நீங்கள் நல்லா போடணும். ஏன்னா அங்கே தான் பேபி க்ரோத்து நிறையா இருக்கும். பேபி க்ரோத் அதிகமாக இருக்க அந்த இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம நல்லா தூக்கி அது மேலே வார என்னவோ மேலே படிஞ்சு அது மேலே நோக்கி அது வளர ஆகிடும். நீங்கள் அதை அதிகமாக வந்து சும்மா பேருக்கு தூக்கி சீப்பை கொடுத்து வாரும்போது ஏன்னா அந்த முடியானது கீழே ஆனது சுருட்டிக்கும். ஸோ வந்து நம்ம முடியை வந்து அது நம்ம ஜாடியோடு ஜாயிண்ட் ஆகலனாலும் நம்ம தூக்கி அதை மேலே தூக்கி நம்ம அதை முடியை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது மேல் நோக்கி வளரக்கூடும். பார்த்திங்களா, அதே மாதிரி தலை வாரும்போது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கழுத்துக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வாரது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல வேர்வைப்படுறதுனால நம்ம உப்பு தண்ணி நம்ம தலைமுடியில் அடிப்பாட்டத்தில் இருந்தாலும் அதுக்கும் முடி கொட்டும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக வாரும்போது நம்ம முடி வந்து கழுத்தோட இதில் இருந்து நம்ம முடி மேலே போகிறதுனால அந்த வேர்வை தண்ணி மேலே போகிறதுக்கு இருந்து படுறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது கடைசியாக நம்ம ஜடை பின்னுறோம். ஜடை பின்னும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு 3 பார்ட்டி கரெக்டாக சரியான அளவில் நம்ம எடுக்கணும். ஒன்றும் பாதி ஒன்றும் பெருசு ஒன்று சின்னதாக எடுக்காது. 3 பார்ட்டி எடுத்த பிறகு அதை எந்தெந்த பார்ட்டில் நம்ம பின்னால் போட்டு வருமோ அந்தந்த பார்ட்டில் நம்ம சீப் எடுத்து வாரிக்கிட்டே வந்து தான் நம்ம பெரட்டி போட்டு பின்னிட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிக்கோட பெரட்டும் போது கொஞ்சமாக ஒரு இடத்துல சிக்கு இருக்கும்போது மறுநாளைக்கு நீங்கள் காலையில் அதை எடுத்து அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அதிகமான சிக்கு இருக்கும். அதனால் தலை வாரும்போது தயவுசெய்து ஒவ்வொரு டைமிலும் நம்ம சீப்பை கொண்டு தலை வாரிட்டு சிக்கு எடுத்தால் சிக்கு வந்து குறையும். இப்போ அடுத்தது வந்து வீட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து வீட்டில் இருக்கிற டைம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா இந்த ரிப்பனை கொண்டு ஃபஸ்ட்டு தலையை வந்து அடி நுனியில் கொண்டுட்டு ரிப்பன் கொண்டு வாரிக்கணும். வாரும்போது
நம்ம என்ன செய்யணும், அடி நுனியில் மட்டும் கொஞ்சம் முடியை விட்டுருங்க. ஏன்னு கேட்டால் அடி முடியில் நம்ம எண்ணெய் பசை இருந்துக்கிட்டு இருக்கணும். சரியா? நீங்கள் கடைசி வரை பின்னி போட்டுறாதீங்க. அந்த நம்ம காட்டுவோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் பசை அடியில் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா முடிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெய் பசை வந்து அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் கடைசி வரையும் நீங்கள் எண்ணெய் பசைலாம் இந்த ரிப்பனில் போட்டு நம்ம இருந்துச்சுன்னா கடைசியில் ரிப்பனில் போய் அதை ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அடியில் விட்டுட்டு இது மாதிரி ஜடை தூக்கி வாரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. அது எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டைம் இருக்கும்போதெல்லாம் இது மாதிரி ஜடை போட்டுக்கோங்க. ஓகேவே.